ஏனென்றால் அப்படி அவருடைய செயல்பாடு. ஒரு டாக்டர், ஒரு சீனியர் டாக்டர், அவர்கிட்ட ஒருத்தர் வைத்தியம் பார்க்க போயிருக்கார். அவர்கிட்ட கேட்டுறார் அந்த டாக்டர், டாக்டர் ராமதாஸுக்கு எத்தனை பிள்ளைகள்? ஒரே ஒரு பிள்ளைதான்ட்டு அந்த நோயாளி சொல்லியிருக்கார். ஒரே ஒரு பிள்ளை இப்படி நடந்துக்கிறாரு, பொறுக்கக்கூடாதா? இன்னும் சில ஆண்டுகளை பொறுக்கக்கூடாதா என்று அந்த டாக்டர். அதே மாதிரி எந்த டாக்டர்கிட்ட போவாலும், எந்த சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் அவர்களெல்லாம் ஆதங்கப்படுவது, அன்புமணி ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்று. எந்த பதவிக்கும் ஆசைப்படாத, இதுவரை நான் ஆசைப்பட்டிருந்தால் எல்லா பதவிகளையும் நான் அடைந்திருப்பேன். இந்திய அளவில் எல்லா பதவியையும் நான் பெற்றிருப்பேன். ஆனால் நான் செய்த அந்த சத்தியம், அதை இன்று வரை காப்பாற்றுகிறேன். அந்த சத்தியத்தினாலே தானே நீ அமைச்சரானாய், இப்போ ராஜ்யசபா மெம்பரான. இல்லை, உனக்கு என்ன குறை வைத்தேன்? எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை இங்கே மான்ஃபோர்ட்டில் படிக்க வச்சேன், எம்எம்சியில் படிக்க வச்சு டாக்டர் ஆக்கினேன். அதன் பிறகு உன்னை 35-36 வயசுலேயே உன்னை மத்திய அமைச்சராக்கினேன். அதன் பிறகு ராஜ்யசபா மெம்பர். எல்லாம் எனக்கு என்னென்ன செய்யணுமோ ஒரு தகப்பன் அதையெல்லாம் செய்தேன் நான். ஆனால் இப்பொழுது நீ என்னை அவ்வளவு கேவலமாக எழுத சொல்லி, அதெல்லாம் நல்லா நான் வளர்த்த பசங்க தான் எல்லாம் அந்த மாதிரி எழுத சொல்கிற. ஆனால் இதற்கெல்லாம் காலம் பதில் சொல்லும். ஆமாம், காலம் பதில் சொல்லும். அதனாலே நீங்கள் இந்த வருகின்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு நீங்கள் அயராது எல்லோரும் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளுகின்றேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 5-6 நாளாக, ஒரு 10 நாளாக ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும் தலைவரையும் கூப்பிட்டு யாரோடு கூட்டணி வைக்கலாம் என்று கருத்தை கேட்டேன். அவர்கள் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் நாம், அது மட்டுமல்ல, இன்னும் அதற்கான நேரம் கனியவில்லை. அந்த அவர்கள் சொன்ன கருத்துக்களுடைய அடிப்படையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அமைப்பேன். அந்த வெற்றி கூட்டணி நாம் நினைக்கிற மாதிரி மிகப்பெரிய வெற்றியை அது தரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏனென்றால் நான் நினைப்பது நிச்சயமாக நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இப்பொழுது வந்திருக்கிறது. அதை இந்த நேரத்தில் இந்த செயற்குழு, நிர்வாகக்குழு உறுப்பினர்களாகிய உங்களிடம் அதை பகிர்ந்து கொள்ளுகிறேன். அந்த வகையில் சில நேரங்களில் தூக்க மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வர மாட்டேங்குது. ஏனென்றால் இவனுடைய நினைப்பு வந்து விடுது. ஆனாலும் உங்களை மக்களை நினைக்கும் போது, என் பாட்டாளி சொந்தங்களை நினைக்கும் போது நான் தூங்கி விடுகிறேன். எனக்கு ஒரு புத்துணர்ச்சி வருகிறது. ஒரு நாளைக்கு குறைந்தது 50லிருந்து 200-300 பேர் தோட்டத்தில் என்னை சந்திக்கும் போது எனக்கு ஏற்படுகின்ற
மகிழ்ச்சி அது வெள்ளமாக பாய்கிறது. மகிழ்ச்சி வெள்ளம் அது இன்னும் மேலும் எனக்கு புத்துணர்ச்சியை தருகிறது. அதனாலே நீங்கள் இருக்கும்போது நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. அதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லி இந்த பொதுக்குழு செயற்குழுவுக்கு அந்த நீங்கள் பத்திரமாக வீடு திரும்ப வேண்டும், வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டு வேறு எதாவது சொல்லணுமா? இந்த மண்டபம், இந்த ரத்னவேல் ஜெயக்குமார் திருமண மண்டபம், அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகின்றேன். ஆனால் இந்த மண்டபத்தை கொடுக்கக்கூடாது என்று இங்கே அது ஒரு சூழ்ச்சி நடந்தது. ஆனாலும் அவர்கள் என் பெயரை சொன்னதனாலே, நான் இங்கே வருவதனாலே இங்கே ராமதாஸ் கட்டுக்கோப்பாக நடத்துவார். இந்த திருமண மண்டபத்தை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.